ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ கிட்ஸ் ரொம்ப அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது டேட்ஸை மட்டும் நம்ம இதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். டேட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ உங்களுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சீட்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா இது ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அடுத்தது பேன் வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா டேட்ஸு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் ஹீட்டில் இருக்கும்போதே இதை நம்ம லட்டு உருட்டிடலாம். ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடில் இருக்கும்போதே இதை பிடிச்சி லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே உருட்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஷேப்பில் வந்துடும். சாம்பிளுக்கு 3 உருட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போது இது எல்லாமே உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக எல்லாத்தையுமே உருட்டிட்டேன். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லக்ஷ்மி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting us.